திமுக ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சென்னையில் நடைபெறும் IPL விளையாட்டு போட்டிக்காக மக்களின் வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற தனியார் விளையாட்டு நிறுவனம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 7 கிரிக்கெட் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த கிரிக்கெட் போட்டியை நேரடியாக கண்டு ரசிப்பதற்காக குறைந்தபட்சமாக 5,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கிறார்கள். சில மணி நேரம் மட்டுமே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியை வசதி படைத்தவர்களே அதிகமாக சென்று பார்ப்பதாகவும், நடுத்தர மக்கள் இந்த போட்டிக்கான டிக்கெட்டை பெற முடியாமல் சில சூழ்ச்சிகள் நடப்பதும் அண்மையில் விவாத பொருளாக கூட மாறியது. தொழிலதிபர்கள், அவர்களின் வாரிசுகள், நடிகர் நடிகைகள் என சமூகத்தின் வசதி படைத்தவர்கள் கண்டுகளிக்க CSK நிறுவனமும் சென்னை மெட்ரோ ரயில் மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஆகிய அரசு நிறுவனங்கள் சலுகைகள் அறிவித்திருப்பது கார்ப்பரேட் கொள்ளை என பேசப்பட்டு வருகிறது. இந்த வசதி படைத்தவர்கள் IPL போட்டியை கண்டு ரசிக்க மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம் என்று CSK நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதுவும் இரவு 12 மணி வரை இலவச பயணம் என கூறியுள்ளது. பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கும் நபர்களுக்கு மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோவில் டிக்கெட் எடுத்து பயணிக்க தெரியாதா என கேள்வி எழுந்துள்ளது. அல்லது இந்த பொது போக்குவரத்தில் வந்து போட்டியை காணப்போகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் வரிப்பணத்தை கொண்டு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 63,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு இயக்கப்பட்டு வரும் நிலையில் எந்த அடிப்படையில் இலவச பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று வினா அனைவரின் மத்தியில் எழுந்துள்ளது. இதேபோல் சென்னை மாநகர் பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு CSK நிறுவனம் எந்த தொகையும் கொடுக்கவில்லையாம். மக்களின் வரிப்பணம் மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயிலில் தனியார் நிறுவனம் நடத்தும் IPL போட்டிக்கு எப்படி இலவசம் வழங்க முடியும்? சாதாரண கூலி தொழிலாளியோ, பள்ளி கல்லூரி மாணவர்களோ இதுபோல் பயணிக்க சலுகைகள் வழங்கப்படுமா? மெட்ரோ திட்டத்திற்காக சுமார் 63,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டும் இதுவரை சுமார் 300 கோடி மட்டுமே வருமானம் கிடைத்திருப்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்ட மெட்ரோ நிர்வாகம் தனியார் நிறுவனம் நடத்தும் IPL போட்டிக்கு ஏன் இலவச அறிவிப்பை வெளியிட வேண்டும்? இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்கள் நடத்தும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக இலவசம் அனுமதிக்கப்பட்டால் அரசு மற்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு கூடுதலாக வருவாய் இழப்பு ஏற்பட்டு நஷ்டத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய நிலைதானே ஏற்படும். ஏழை எளிய மக்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகமாக அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயிலில் குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாய் என நிர்ணயம் செய்தார் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களோ பெரும் முதலாளிகள் கண்டு ரசிக்கும் கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசிப்பதற்காக மெட்ரோவில் இலவச பயணம் என்று அறிவித்துள்ளது. IPL என்பது பெரும் வணிகம் தொடர்பான விளையாட்டு போட்டி. குறிப்பிட்ட அணிக்கு அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் மற்றும் வருமானம் கிடைக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட மெட்ரோ மற்றும் மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு என்ன ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக அரசும் CMRL-ம் இந்த ஸ்பான்சர் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். பொது போக்குவரத்து என்பது அனைவருக்கும். ஏழை, பணக்காரர், தொழிலாளி, மாணவர், தனியார் கிரிக்கெட் விழாவுக்கு வரிப்பணத்தில் சலுகை கொடுப்பது மக்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும். ஏற்கனவே எழுதாத பேனாவுக்கு சிலை, கார் பந்தயத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கியது போன்ற சூதாட்டம் நிறைந்த மேல்தரப்பட்ட IPL போட்டிக்கு இலவச பயணம் அறிவிப்பதை ஏற்க முடியாது என்பது அனைவரின் வாதம். இனியும் வேஷம் போட்டும் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்பது அனைவரின் கோஷம். நியூஸ் J செய்திகளுக்காக பிரகாஷ்.